பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக, மகன் மகள்களுக்காக விசேஷித்த ஆலோசனைகளை கொடுத்து, தேவ செய்தியை கொடுத்து உங்கள் அனைவருடைய விடுதலைக்காக ஜெபிக்க இருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவன் தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவன் தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் அலைந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய், ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகளாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே, நீங்கள் தேசம் முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன். அநேகர் இந்த உலகத்துல இருக்க முடியும், கொடானு கோடி வாலிப பிள்ளைகள். ஆனாலும் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் இந்த செய்தியை பார்க்கும்படி, இந்த சேனலை பார்க்கும்படி நீர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக கொடானு கொடி நன்றி தகப்பனே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எந்த நோக்கத்துக்காக இந்த சத்தத்தை கேட்க உங்களுடைய பிள்ளைகளை அனுமதித்து இருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. இந்த செய்தி எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகும்படி ஆண்டவரே உமது கரத்தில் நான் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எங்களோடு, குறிப்பாக வாலிப பிள்ளைகளோடு பேசுவீராக. எல்லா துதியும் கனமயமும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உன்னுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும், நம்முடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு சிறிய பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், இளம் வயதுள்ள வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் பெயரிட்டு அழைத்து
தன்னுடைய மகனாக மகளாக தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவேளை உலகமே தோன்றுவதற்கு முன்பாக நமக்கு நம்முடைய பெயர் எப்போ தெரியும்? நாம் ஓரளவு இந்த உலகத்திலே நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பன் மற்றவர்களுடைய அந்த பேச்சை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அதற்கு தெரிகிறது, இன்னைக்கு என்னுடைய பெயர் இதுதான் என்று தெரிந்து அவர்களை அழைக்கும் போது அந்த பிள்ளைகள் அவர்களை நோக்கி பார்க்கிறாங்க. அதே போலதான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பெயர்கள் ஒருவேளை உங்களை தாய் தகப்பனோ யாரோ வைத்திருக்கலாம். அதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் பெயரிட்டு உங்களை அழைக்கிற தேவன். இந்த எரேமியாவை மாத்திரமா அழைத்தாரு? அப்படி இல்லை. உங்களை பெயர்களை அறிந்திருக்கிறவர். பூச்சக்கரத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சொந்த ஜனமாக, வாலிப பிள்ளைகளை சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ நீங்க யாரோடு ஐக்கியம் வைக்கிறீங்க? ஒருவேளை நான் ஒரு ஆர்சி குடும்பத்தில் நான் இருந்து ரட்சிக்கப்பட்டு இன்று ஆண்டவர் என்னை ஓரளவுக்கு ஒரு சில இடங்களிலே பயன்படுத்துகிறார். அப்படி இருக்கும்போது இது எனக்கு தெரியாத அறியாத ஒரு புதிர். அநேக காரியங்களிலே மற்றவர்களை விட வித்தியாசப்படுத்தி கர்த்தர் நடத்தும் போதெல்லாம் எனக்கு மாத்திரம் இந்த பாதை ஏன் என்று சொல்லி நினைத்தது உண்டு. அநேக காரியங்கள், நான் விரும்பின காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடாதது நிமித்தம் நான் நினைத்து பார்ப்பேன், நான் மாத்திரம் ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி நினைத்ததுண்டு. ஒருவேளை வாலிப பிள்ளைகள் நீங்க நினைக்கிறீங்களா, ஏன் எல்லாரும் நினைச்சதெல்லாம் சாதிக்கிற நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் சில காரியங்கள் நான் நினைத்தது இல்லை, ஏதோ நடக்கிறது என்கிறதை நீங்க உணர்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்களை நேசிக்கிற தேவன் உங்கள் தாய் மறந்தாலும் தகப்பன் கைவிட்டாலும், ஒருவேளை தாயும் தகப்பனும் அந்த உலகத்துல இல்லாமல் போனாலும் ஒரு தேவன் இருக்கிறார், நித்திய பிதா இருக்கிறார். அவர் உங்கள் மீது கர்சனை உள்ளவராக இருக்கிறார். அவர் பெயரிட்டு உங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சாமுவேலை குறித்து எப்படி அவர் கூப்பிட்டார்? 1 சாமுவேல் 3:10 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். யாரோ ஒருத்தர் சொன்னதுனால்தான், ஏலி அவர் அந்த பாஸ்டர் சொன்னதுனால்தான் அந்த இடத்திலே அந்த சபையிலே வளர்ந்து வந்த அந்த சாமுவேலுக்கு கர்த்தர் தன்னை கூப்பிடுகிறார் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படித்தான் இன்னைக்கு அநேக நேரத்தில் நீங்க நினைக்கலாம், என்னை ஆண்டவர்னு ஒருவேளை உங்களுக்கு தெரியாட்டாலும் யாரோ ஒருவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார், என்னால நான் அநேக காரியங்களை நினைக்கிறேன், ஆனா அவைகள் அனைத்தையும் செய்ய முடியாதபடி யாரோ ஒருவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி வருகிறார் நீங்க நினைக்கலாம். உங்களுடைய தாய் தகப்பனுடைய ஜெபமோ, ஒருவேளை உண்மையான ஊழியர்களுடைய ஜெபமோ, முகம் கூட பார்க்காதபடி நான் தரிசித்து உங்கள் அனைவருக்காக ஜெபித்து கொண்டு வருகிறேன். நான் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், உன்னுடைய 3 பிள்ளைகளுக்காக மாத்திரமே அழுது கொண்டிராதே, உலக நாடுகள் எங்கும் தேசம் எங்கும் ஒருவேளை உனக்கு பிடிக்காத ஒரு விதத்துல இருக்கிற பிள்ளைகளை கூட நான் உனக்காக கொடுப்பேன், அவர்களை நீ எனக்காக வளர்க்கும் போது உன் சிறையிருப்பை மாற்றுவேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துகிறதை உன் கண்கள் காணும் என்று சொன்னார். ஒருவேளை அநேக நாட்கள் அதை செய்ய தவறின, இருந்தாலும் இந்த நாட்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலையும் உங்களை நான் என்னுடைய ஜெபத்தில் தனியாக நிறுத்துவது, இன்னும் எங்களுடைய குழுவாக ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரீஸில் நாங்கள் குழுவாக இணைந்து ஜெபிக்கும் போது தான் உங்களுக்காக அதிக பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம். இப்போ கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீதிமொழிகள் 20:29 முதல் பகுதி சொல்லுகிறது, வாலிபரின் அலங்காரம் அவருடைய பராக்கிரமம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய மேன்மை இழக்க பண்ணக்கூடியது என்பதை அறியாமல் இருக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்தவுடனே என்ன செய்வாங்க, தன்னுடைய தாயை அவமதித்து தகப்பனை அவமதித்து உடன் பிறந்தவர்களையும் ஒரு பரியாச பொருளாய் பார்த்து எப்பொழுதும் ஒரு பரியாசம், அதுதான் அவர்கள் தங்களை தாங்களே சந்தோஷமாய் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகிறாங்க.
சில இடங்களிலே நாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அதுவும் பையன்க ஒரு வீட்டில் வளர்ந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் அடித்து உதைச்சு கீழே தள்ளி சத்தம் போட்டு இப்படி தான் அவங்களுடைய கேம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அடிதடியாக தான் இருக்கும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளானா என்ன செய்வாங்க, வாயில் சத்தம் போட்டு சண்டை போட்டு எப்பொழுதுமே அதுக்கு இடையில தாயோ தகப்பனோ நின்று அவளை சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கும். அதுபோல் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அநேகருக்கு தேவன் நல்ல போஸ்டிங் கொடுக்கும்போது, நல்ல ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது, ஒரு ஸ்கூலில் படித்தா கூட அங்கே ஒரு லீடராக, ஒரு காலேஜில் படித்தாலும் அங்கேயும் ஒரு லீடராக, வேலைக்கு போய் சேர்ந்து அங்கேயும் ஒரு லீடர் அந்த பொசிஷனை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 14 வாசிக்கிறோம். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மீது வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லெகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். பாருங்க, தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருக்கிற இந்த மகனிடத்துல எங்கள் குறைகளை அறிக்கையிட்டா இவன் மூலமாக எங்களுக்கு இன்னும் ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று இவர்கள் நினைத்து தங்களுடைய பெட்டிஷனை, வேண்டுதலை வைக்கிறாங்க. அன்னைக்கு அப்படித்தானே நம்முடைய தேசம் அமைதியாக இருக்கணும்னா தேசத்தின் தலைவர்களுக்காக, ஹையர் அபிஷியல்ஸ்க்காக, உயர்ந்த அதிகாரத்திலையும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இந்த தேசம் அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம அதற்காக என்ன செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் தேசத்தில் பெருகும்போது, பலவிதமான போராட்டங்களை பார்க்கும்போது அன்பு குறைந்து போய் எத்தனையோ இடங்களில் பயங்கரமான பாவங்கள் பெருகி கொண்டு வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவராகி கர்த்தரிடம் முறையிடுகிறோம். உங்களுடைய நிறைய தேவ பிள்ளைகளும் விசுவாச பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க தெரிந்த பிள்ளைகள் எல்லாரும் பாரத்தோடு ஜெபித்து வருகிறாங்க. அப்படி ஜெபித்து வரும்போது வேண்டுதல் செய்கிறோம், விருப்பங்களை சொல்லுகிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு 10 நீதிமான் ஒரு பட்டணத்திலிருந்து அழிப்பீரோ என்று சொன்ன அந்த ஆபிரகாமை போல கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு தேவன் என்ன செய்கிறாரு, பாதுகாத்து வருகிறார். ஆனாலும் இந்த உலகத்துல கட்டவிழ்க்கப்பட்ட தீய கிரியைகள் மூலமாக, விக்கிரக ஆராதனைகள், பலவிதமான பாவ கிரியைகள் கட்டவிழ்க்கப்பட்டது நிமித்தமாக இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி குருடாக்கி வைத்திருக்கிற அந்த குருட்டு தன்மையின் மூலமாக அநேக இடங்களில் பாருங்க அசம்பாவிதங்கள். இந்த மகனையும் ஒரு மனுஷன் நம்பி இவர்கள் போய் சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுகிறான், சரி நீங்க போயிட்டு 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் போறாங்க. அப்போ ராஜாவாகி ரெகொபெயாம் என்ன செய்கிறான், தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் ஊழியக்காரர்களாய் இருப்பார்கள் என்றார். அப்போ இவன் என்ன செய்கிறான்னா, முதியோர் சொன்ன ஆலோசனை அவனுக்கு அதிகமா அது பிரயோஜனம் மாதிரி தெரியல. உடனே அவன் என்ன செய்கிறான், தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி முதியோர்களுடைய ஆலோசனை அவன் என்ன செய்கிறான், அதை உதறி தள்ளுகிறான். தேசத்தின் நன்மைக்காக அவர்கள் சொல்லுகிறாங்க, அது அவனுக்கு புரியாத படிக்கு. வாலிப ஒரு வயசு அப்படித்தானே, நண்பர்கள் தான் பெருசா தெரியுமே தவிர பகலிரவு பார்க்காத படிக்கு உங்களுக்காக கண்ணீர் வடித்து கதறி அழுது ஜெபிக்கிற உங்கள் தாயும் தகப்பனும் எத்தனையோ பிரச்சனைகள் தங்களுக்கு இருந்தாலும் ஆனா அதை மறந்து அதை ஒரு புறமாய் வைத்து விட்டு எங்களுடைய பிரச்சனைகள் எங்களோடு இருக்கட்டும்,
என்னுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், இனி வாழ வேண்டிய வயதிலே வரக்கூடிய பிள்ளைகள், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே குடியிருக்க வேண்டிய எங்கள் பிள்ளைகள், எங்களை போன்ற ஒரு வாழ்க்கை வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அதை தங்களுடைய இருதயத்திலே ஒரு பக்கமாக வேதனைகளை வைத்துவிட்டு உங்களுக்காகத்தானே இவ்வளவு காலங்கள் உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு தான் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்க? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறான். அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் என்ன சொல்றாங்க? உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்துக்கு நீ என்ன சொல்ல வேண்டும் என்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாய் இருக்கும். இப்பொழுதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று நீர் அவர்களுடைய சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்ப பாருங்க, இளைஞருடைய ஆலோசனை எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் அந்த ராஜாவாகிய இந்த யெரொபெயாமை ஒரு மனிதன் என்று சொல்லி இவன் தங்களை காப்பாற்ற கூடியவன் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அவன் கிட்ட வந்து சொல்லும் போது, அவன் தன்னுடைய வயதுக்கொத்த பிள்ளைகளை நாடும்போது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இவங்கெல்லாம் ஏதோ சொல்றாங்க, ஆனா நீ அவங்களுக்கு நல்ல லெசன் கற்பிக்க வேண்டும், ஒரு பாடம் புகட்ட வேண்டும். உங்களுடைய தகப்பன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார், நீ அதை விட மோசமான நிலைமையில அவர்களை வேதனைப்படுத்துவாய் என்பதை சொல்லு. அப்போ அப்படியே சொல்லும் போது அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இனி என்னத்துக்கு உன்னை சேவிக்க வேண்டும், உனக்கு ஊழியக்காரலா இருக்க வேண்டும் சொல்லி அவங்க தள்ளி போய் விடுறாங்க. ஆனா பாருங்க, இந்த முதியோருடைய ஆலோசனைகளை தள்ளி போன இந்த ராஜா என்ன செய்கிறாரு? தன்னுடைய மேன்மை இழந்து போகிறார். தன்னுடைய மேல் தன் ஜனங்கள் வைத்திருந்த நல்ல ஒரு எண்ணத்தை இழந்து போகிறார். அநேகர் அப்படிதான் பாருங்க, தங்களுடைய இளமை, தங்களுடைய வாலிபம், இது தங்களுடைய திறமைகள், தங்களுக்கு இருக்கிற பலன் எல்லாமே நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு, தங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா அது பெர்மனன்ட் என்று நினைத்து கொண்டு, தங்களுக்கு கீழாக இருக்கிற பிள்ளைகளை கொடூரமாக ஆண்டு கொள்ளுகிறார்கள். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இரக்கம் செய்கிறவன் பாக்கியவான், அவன் இரக்கம் பெறுவான். மனிதர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்க மனிதருக்கு செய்யுங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன்னுடைய ஐக்கியம் எங்க இருக்குதோ அதை பொறுத்துதான் நீயும் வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா எனக்கும் 3 பிள்ளைகள், அவர்களை சின்ன வயசுல இருந்து வளர்த்து அவர்கள் வளர்ந்து வந்த காரியங்கள், அதிலே அவர்கள் போன பாதைகள், அதன் மூலம் பாருங்க ஒரு ஒரு பேரண்டா இருந்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டு, ஒருவேளை அநேக காரியங்களை மாற்றிக்கொள்வதாக இருந்தாலும், ஆனா அந்த ஆலோசனைகளை உதாசீனப்படுத்தது நிமித்தம் அவங்க எவ்வளவோ போராடிதான் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல வாழ வேண்டி இருக்கிறது. அந்த ஒரு நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு தான் உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். நீங்க யாரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறீங்க? உன்னுடைய நண்பரை காமி, உன்னை குறித்து நான் சொல்றேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சில பேருக்கு வாலிப பிள்ளைகளுக்கு பரியசிக்கிற பிள்ளைகள், சிரிச்சு ரொம்ப ஒரே எப்பொழுதும் நகைத்து கொண்டே இருக்கிற பிள்ளைகள், அது ஒரு பரியாசம், அது ஒரு பொழுதுபோக்காக செய்கிற அநேகர் உண்டு பாருங்க. இந்த நாட்கள்ல செல்போன் இருக்குது, முன்னாடியே பலவிதமான ஒரு காரியங்கள், நம்ம ஒருவரை நம்பி பேசும்போது அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்குள்ள ஒரு கேங் வச்சுக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு காண்பித்து இவ்வளோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிதைத்து போட்டது உண்டு. இந்த நாட்களில் செல்போன் பயங்கரமா இந்த நாட்களில் பெருகி கொண்டு இருக்குது. பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பலவிதமான வசதிகள் உண்டு. எதுவுமே ஒரு ரகசியத்தை காப்பாற்ற முடியாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ யாரோடு ஐக்கியம் கொண்டு இருக்கிறாய்? அநேக பிள்ளைகள் சபைக்கு கூட வருவாங்க, ஆனா வாரத்துக்கு 1 நாள் வருவாங்க, இல்ல மாசத்துக்கு 2 நாள் வருவாங்க. அதற்கு பிறகு அவங்கள பார்க்கும்போது முற்றிலும் வேறுபட்டவர்களாக, அவங்களை நம்ம எங்கேயாவது பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை சீர்கெட்டதாய் இருக்கிறதை பார்க்கும்போது மனம் உடைந்து போகிறது. ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுகிறதுக்கு
தாய் தகப்பன் கர்த்தருக்குள்ள இல்லை, பாவம் எது பரிசுத்தமான காரியம் எது தெரியாது. இன்றைக்கு அநேக பெண்கள் பார்த்தீங்கன்னா, நான் பெண்கள் நடுவதில் தான் அதிகமாக ஊழியம் செய்கிறதுனால எங்களுடைய சபைக்கு வருகிற பெண்கள் கூட அவங்க ஒரு வீட்டுக்கு ஒருத்தராக தான் வருவாங்க. ஒரு சகோதரி வருவாங்க, இல்லைன்னா ஒரு வாலிப பொண்ணு வரும், அப்படிலாம் சின்ன பிள்ளைங்க வருவாங்க. இப்படி தான் வராங்க. அவங்க வந்து அப்புறமா அவங்க பல காலங்கள் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து அவங்க உருவாக்கப்பட்ட பிறகு அவங்களுடைய குடும்பத்தை வந்து தேவன் ஒருவராக தொட்டு இழுத்து கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா வருகிற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அதற்கு பிறகு தேவனற்றவர்களா வாழுகிறாங்க, பலரோடு ஐக்கியம் வைக்கிறாங்க. அந்த ஐக்கியம் அவர்களுக்கு தற்காலிகமா என்ன செய்யறது, ஒரு சந்தோஷத்தை தருவது போல உணர்கிறாங்க பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வழியை தட்டி கேட்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னா உண்மையிலே நீங்க ஐயோதான் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா வேலையடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தன் பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்க முடியாத நிலைமையில அநேகம் பெற்றோரே விக்கிரக ஆராதனைகளையும் பாவங்களிலையும் சாப கிரிகளிலையும் பல அடிமைத்தனத்திலையும் வாழ்கிறவங்களா காணப்படுகிறத இன்னைக்கு உலகத்துல பார்க்க முடியும். ஆனாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறாய். தானியேல் ஐக்கியம் வைத்திருந்த ஐக்கியம் பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கையில மிகவும் அவரை உயரத்திலே கொண்டு போய் நிறுத்தினது என்பதை நாம பார்க்கிறோம். தானியேல் 1:9-17 வாசிக்கும் போது தேவன் தானியேலை பிரதானிகளின் தலைவனிடத்துல தயவும் இரக்கமும் கேட்கும்படி செய்தார். இப்ப தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் என்ன, எங்களை அடிமையாக பிடித்து கொண்டு போன அந்த தேசத்துல நாங்கள் எப்படித்தான் வாழ வேண்டும், எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும், ஒருவரும் தங்களை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது, எந்த ஒரு அதிகாரமும் நம்மை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்பதில் தானியேல் தீர்மானமாய் இருந்து அவன் தன் நண்பர்களையும் அவர்களோடு பேசி அவர்களுக்கும் அந்த பாரத்தை கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க, வாரம் உள்ள பிள்ளைகளாய் அவங்க சேர்ந்து ஜெபித்து அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிரதானிகள் கிட்ட போய் தலைவன் கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா அவங்க பயப்படுறாங்க. ராஜ போஜனம், நல்ல ராஜ போஜனம், திராட்சை ரசம் மற்றும் பலவிதமான சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்சம் மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்குது, பல வகையான நல்ல உணவுகள். இதை தள்ளிட்டு நீங்க பருப்பு முதலான மரக்கறிகளை கேட்கும் போது ஒருவேளை நீங்க வாடி போயிருவீங்க. ஆனா தானியேலுக்குள்ள ஒரு வேகம் இருக்கு. வாலி பிள்ளைகள் உங்களுக்குள்ள அந்த ஒரு வேகம் இருக்கும். நீங்க நல்ல காரியத்துல நீங்க முடிவெடுத்தா உண்மையாவே நீங்க பெரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் தான். அதே மாதிரிதான் நீங்க சேருகிற ஐக்கியங்கள் உங்களை கெடுத்து போடுமானா, கெட்ட நண்பர்களாக இருப்பார்களானா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி இந்த வாலிபர்களுடைய அலங்காரம் என்னது, பராக்கிரமம், உடனே ஒரு வேகம் வருகிறது, சுறுசுறுப்பு வருகிறது. அவர்கள் எல்லோரும் இணைந்து ஜெபித்து இந்த காரியத்திலே கர்த்தரைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். வேணும்னா 10 நாட்கள் ராஜ போஜனை எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நாங்க கேட்கிற அந்த உணவை மட்டும் கொடுங்கன்னு சொல்லும்போது அவள் பாருங்க, ஆண்டவர் அவங்கள புஷ்டியும் பசுமையுமாய் வைத்திருந்தாராம். நல்ல முகக்களை அவர்களுக்கு கொடுத்தாராம். எந்த கேள்வி கேட்டாலும் தானியேல் அவன் நண்பர்களை போல யாருமே பதில் சொல்லலை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டவர்களாக இருந்தாங்க. தாவீதை குறித்து நீங்க யோசித்து பாருங்க. அவங்களுடைய பிரதர்ஸ்லாம் நினைக்கிறாங்க, சகோதரர் நினைக்கிறாங்க, இவனுக்கு ரொம்ப கொழுப்பு, இவனை நம்பி கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து நீ ஆடு மேய்ச்சிட்டு அப்படின்னு சொன்னா அதை விட்டுட்டு வந்து அவன் என்ன செய்கிறான், இன்னைக்கு போர்க்களத்துல போர் பயிற்சி பெற்று எங்களுக்கே முடியல, நாங்க தயங்கி நிற்கிறோம், இவன் வந்து நான் என்ன செய்யறேன் அந்த கோலியாத்தை முறியடிக்கிறேன்னு சொல்றானே. அதுதான் வாலிப பிள்ளைகளுடைய ஒரு உற்சாகம். உங்களால முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான். அது நல்ல காரியத்துக்கு போகிறதா கெட்ட காரியத்துக்கு போகிறதா அதை குறித்து உங்களுடைய வாழ்க்கை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாறும். இதுல வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 17:34-37 தாவீது சவுலை பார்த்து சொல்றார். சவுல் ராஜாவை பார்த்து, நீங்க இந்த கோலியாத்தை முறியடிக்க என்ன அனுமதிங்க, ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், எங்களுடைய தேவனாகிய கர்த்தரை அவன் என்ன செய்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான், நான் விடவே மாட்டேன்.
என்று சொல்லி தாவீது சொல்லிட்டு அவன் சொல்றான், வேணும்னா என் வாழ்க்கையில நடந்த பழைய காலத்துல நடந்த காரியத்தெல்லாம் நான் சொல்றேன், கடந்த காலத்துல என் ஆண்டவர் எப்படி எனக்கு துணை நின்றார் நான் சொல்லுகிறேன் சொல்லிட்டு 34ஆம் வசனம் சொல்லுது, உடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, மந்தையில ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அது தகப்பனுடைய, அந்த தாவீது தகப்பனுடைய ஆடு. உடனே அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தது, அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உன்னுடைய அடியானாகி நான் கொன்றேன். அதே போல இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பானாக, அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்று சொல்லும்போது, இந்த தேவன் சிங்கத்து கைக்கு தப்பு வச்ச தேவன், கரடியின் கைக்கு தப்பு வச்ச தேவன், இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லும்போது சவுல் சொல்றார், சரி போ, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. இதுதான் வாலிப பிள்ளைகளுக்கு அவங்களுக்கென்று சொல்லி அந்த வயதிலே வருகிற ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை என்று சொல்லலாம். ஆனால் இந்த நம்பிக்கை நீங்கள் யார் மேலே வைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயர்வுகளுக்குள்ளாக கடந்து செல்லும். உங்கள் தாய் தகப்பன் எவைகளை செய்ய முடியல, எவைகளை எங்களுக்கு விடுதலை பண்ணிக்க முடியல, விடுதலை எடுத்துக்க முடியல, எவ்வளவுதான் உழைத்தாலும் முன்னேற முடியல, கடன்களை அடைக்க முடியல என்று திகைத்து நிற்கிறாங்களோ, உங்களுக்கு உங்களுடைய தாயும் தகப்பனும் எதை சேர்த்து வைக்க முடியாம தடுமாறினாலும் ஆண்டவராகி கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு இளம் வாலிப வயது ஒரு 12 வயசு வந்துட்டாலே அவளுக்கு ஒரு 25, ஒருவேளை சில நேரம் 28 வயதாகுது பையன்களுக்கு திருமணம் முடியறதுக்கு. அப்படி அவ்வளவு காலங்களுக்குள்ளாக அந்த பிள்ளைகள் பல விதமான சோதனைகள், நீங்கள் அந்த பலவிதமான காரியங்களை கடந்து போகும்போதெல்லாம் உங்களுடைய அந்த ஒரு எழுச்சி, எதற்கு எழுப்புதல் வருது? நல்ல காரியங்களுக்கு வருதா, இல்லைன்னா கெட்ட காரியங்களை செய்வதற்காக தீவிரம் கொள்ளுகிறீங்களா? பாருங்க, நீங்க எந்த நண்பர்களோட சேர்றீங்களோ அவங்க நல்லவங்கன்னு சொல்லி அந்த நண்பர்கள் உங்களை ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு அவங்க எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. கடைசியா நீங்க மட்டும்தான் மாட்டிக்கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு வீட்லயும் தாய் தகப்பன் கேட்க ஆள் இல்லாம இருக்கலாம். சில பேர் தாய் தகப்பன் ரொம்ப கொடூரமானவங்களா இருந்தா, கொடுமையாய் தண்டிக்கிறவங்களா இருந்தா அங்கேயும் நீங்க சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்காக ஒரு ஆண்டவர் காத்திருக்கிறார், தகப்பன் இருக்கிறார், நித்திய பிதா இருக்கிறார். ஒரு தாயின் தகப்பனு கொஞ்ச நாள் உலகத்துல இருப்பாங்க, அப்புறம் ஆண்டவர் அழைக்கும் போது அவங்க அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. ஆனா நித்தியமாக நீங்க உயிர் வாழும் காலங்கள் வரைக்கும் உங்களோட இருக்கிற அந்த பிதா சொல்லுகிறார், உன்னுடைய ஐக்கியத்தை சீர்படுத்திக்கொள். நல்ல குடும்பத்துல வளருகிற பிள்ளைகள் கூட ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போகும்போது, ஒரு பேங்க்ல வேலை கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யறாங்க, பல தரப்பட்ட பிள்ளைகளோட கூட பழகுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அளவுக்கு அதிகமான ஓய்வு நேரம் கிடைக்குது. அப்ப அந்த நேரங்கள்லாம் உட்கார்ந்து நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கணும்னாலும் செலவழிக்கலாம். ஆனா பல விதங்கள்ல தவறான காரியங்களுக்கும் அதை பயன்படுத்த முடியும். வாரத்துல 2 நாள் அவங்களுக்கு லீவ். அந்த 2 நாளும் அதுக்கு முன்னாடியே பிளான் போட்டு இன்றைய காலங்களை இப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவங்க பிளான் போட்டு பணத்தையும் வீணாக்கி, சரீரத்தையும் கெடுத்து, வாழ்க்கையும் கெடுத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒன்றுமில்லாமல் போய் கடனாளியாக மாறி அப்புறமா என்ன செய்வாங்க, வருகிற சம்பளத்துல மாதம் தோறும் இந்த பேமெண்ட் கொடுத்துட்டு, எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு, லோன்களை அடைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது மிக ஒரு ப்ரெஷஸ், அவ்வளோ அழுத்தங்களை அனுபவிச்சவங்களா வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்க அந்த நிலைமையில இருக்கிறீங்களா? ஆகாத ஃப்ரெண்ட்ஷிப்பை தள்ளிடுங்க. நீங்க நல்ல தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறாரு, இந்த பூமியில குறையில்லாம வச்சிருக்கிறாரு. எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை பேர் ஆட்டிசம் பிரச்சனையில பிறந்தது முதல் கஷ்டத்துல இருக்கிறாங்க. எவ்வளோ விதமான வியாதிகள், பாழாக்கும் கொள்ளை நோய்கள். இப்போ அவங்கள அது பாடாப்படுத்தி அவங்க என்ன செய்யறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போய் அவர்கள் தங்களால ஆசைப்பட்ட ஒரு உணவு கூட சாப்பிட முடியாத நிலைமையில
பணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுகிறவங்களா இருக்கிறாங்க. அந்த சரீரத்தின் வேதனைகள் தாங்க முடியாதபடி எவ்வளவு கவலைப்படுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த சாபங்கள்லேருந்து என்னை யார் விடுவிக்கிறது, எங்களுடைய பிள்ளைகள் படுகிற துயரம் என்னால் பார்க்க முடியலே நிற்கிறாங்களே. உங்களை நல்ல சுகத்தோட வச்சிருக்கிறது எதுக்காக? உங்க சரீரத்துல இவ்வளவு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது எதுக்காக? உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் ஒரு தடவை படிச்சா கூட மனசுல நல்லா பதிறதுக்கு வச்சிருக்கிறாரே கர்த்தர். கிரகிக்கிற தன்மையை கொடுத்திருக்கிறாரே, நல்ல ஆரோக்கியத்தை இளமையை கொடுத்திருக்கிறாரே, திறமைகளை கொடுத்திருக்கிறாரே. எதுக்காக? தவறான ஆலோசனைகளை கேட்டு உங்கள் மேன்மை இழப்பதற்காக கிடையவே கிடையாது. தானியேல் அவர் நண்பர்களைப் போல அவர்கள் இணைந்து இருந்து ஜெயம் பெற்றாங்க. தாவீது ஒருவனாய் இருந்து, ஒருத்தராய் இருந்து, தேவனுடைய துணையோடு கூட ஆண்டவருடைய நாமத்தினால் ஜெயம் எடுத்தார். உங்களால முடியும். நீங்க ஒருவரா இருந்தாலும் முடியும். ஒருவேளை உங்களுக்கு தேவ பக்தியுள்ள நண்பர்கள் அப்படி உங்களுக்கு கிடைத்தார்களானா, நீங்க எல்லாம் இணைந்தா செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் சில நேரம் குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சேருகிற குரூப் எப்படிப்பட்டதோ அப்படிதான் அந்த பாடங்கள் படிச்சு நல்லாவும் வர முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியும், தாழ்ந்த நிலைமைக்கும் போக முடியும். இப்போ எல்லாம் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு, இன்னும் தேர்வுகள் எல்லாம் நடக்க போகுது. ஆனால் பாருங்க, எந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் அவளுடைய நாட்களை போக்குகிறாங்க. சரி, இனிமே இந்த ஸ்கூலை விட்டு நம்ம போக போகிறோம், காலேஜ் ஸ்டடிக்குள்ளே போக போகிறோம், காலேஜ் ஃபினிஷ் முடிச்சாச்சு, இனி அடுத்தது நான் ஒரு வேலைக்கு போகணும். அதனால ஃபைனலாக நான் என்ன செய்யணும், இந்த உலகத்தை நல்லா அனுபவித்து விட வேண்டும்னு சொல்லி அவங்களால முடிந்த அளவுக்கு உலக காரியங்களிலே எந்த ஒரு ஆலோசனையும் கேளாதபடி கண்மூடித்தனமாக போய் அவங்க என்ஜாய் பண்ணுகிறது நிமித்தம், சந்தோஷப்படுகிறது நிமித்தம் பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு, துக்கமாக நிறைய பாடத்தை சொல்லித்தரோம். சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு எந்த பாடத்தையும் சொல்லி தந்ததில்லை. நான் என்னை பைத்தியக்காரனாக தான் மாற்றியதை தவிர அது ஒன்று எனக்கு சொல்லியே தரலன்னு சொல்லி சாலமோன் ஞானி அவர் சொல்றாரு பாருங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, பரியாசம் பண்ணுறதும் களிப்பாய் இருக்கிறதும் மதுபானத்தினாலையும் குடியினாலையும் இல்லைன்னா சிகரெட்டு அந்த கஞ்சா பழக்கங்களினாலையும் போதை மருந்துகளினாலையும் பாக்கு பழக்க வழக்கங்களினாலையும் இல்லை தவறான நண்பர்களுடைய ஐக்கியத்தினாலேயும் தான் உங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை நீங்க உலகத்துல உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், நடைப்பிணமா வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? அப்படி இல்லைன்னா நான் ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் என்கிற ஒரு சாட்சி நிறைந்த ஜீவி உங்களுக்கு தேவையா? யோசித்து பாருங்க. கனமான ஊழியத்துக்கு கூட சிறிய வயதிலே வருகிற வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் கூட சில அறியாமைகள், அந்த அறியாமைகளையும் கூட நீங்கள் தகர்த்து போட முடியும். உங்களுக்கு வழிகள் தெரியும். இந்த சாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேறு ஒன்றினாலும் போகாது. கட்டுக்கடங்காத உணர்வுகளை அந்த ஆவியானவர் துணை கொண்டு மாம்சத்தின் கிரைகளை அழித்தீங்கன்னா உங்களை போல ஒரு பெஸ்ட் ஒரு ஊழியக்காரர் இருக்கவே முடியாது. சின்ன வயதானாலும் கூட எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். நான் கர்த்தருக்குள்ள ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையை துவங்கி ஒரு 5 வருஷத்துல கர்த்தர் எனக்கு சொன்னார், கல்யாணம் முடிஞ்ச 5வது வருஷத்துல தேவனுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க சொன்னார். சில வருஷங்கள் நான் வீட்டிலேருந்தே உருவாக்கப்பட்டேன். அதற்கு பிறகு என்னை சபையில பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. சபையோடு இணைந்து தான் நான் ஊழியத்தையே நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்படி என்னை பயன்படுத்தும் போது அப்பெல்லாம் ஒரு அறியாமை காணப்பட்டது. சரி, காலையில ஊழியம் செஞ்சிட்டோம், இல்லை ஊழியக்காரருக்கு உதவியா இருந்துட்டோம், இனிமே எங்களுடைய நேரம் சொல்லி அந்த நாள் முழுவதையும் ஞாயிற்றுக்கிழமை தவறான பாதைகள் இல்லைன்னு சொன்னா குடும்பமாக நான் குடும்பத்தினுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு சில பேரை நினைச்சு நாங்கள் குடும்பங்களாக நாங்கள் போயிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணினோன்னு நினைத்த காலங்கள் உண்டு. அதுதான் கடைசியில பல வகை வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அப்படி ஒரு ஒரு குடும்பமே பிரிந்து போகிற பிளவுகள் உண்டாகிற ஒரு நிலைமை எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட அறியாமையில கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பல தருணங்களை உங்களுக்கு கொடுப்பார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடி எழுந்திருப்பார். தனிமையில தேவனை தேடி உங்களுடைய எல்லா தோல்விகள் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க.
அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடி வாங்குவேன் ஆண்டவருடைய சமூகத்துல. இப்படியே ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவிக்க குடும்பத்திலே வர பிரச்சனைகள் பார்க்கும்போது, எல்லாவற்றையும் பார்க்கும்போது கர்த்தர் தான் நமக்கு என்று சொல்லி அவர் பாதத்திலே சாஷ்டாங்கமாய் மெல்ல 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 ஒப்பு கொடுக்க வைத்தார். ஒருவேளை நீங்க கூட ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நார பண்ணுவது போல ஞானம் உங்களுக்கு இருக்கு, புத்தி உங்களுக்கு இருக்கு, விவேகம் இருக்கு. ஏன்னா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை ஏன் நாச்சம் பிடித்ததா இருக்குது? அந்த சின்ன செத்த ஈக்களை எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் உதவி செய்வார், பலன் தருவார். நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளும் உங்க முகத்தை நான் பார்க்கல, ஆனா ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறேன். ஒருவேளை நீங்க திருமணம் முடிஞ்சிருக்கலாம், சீக்கிரத்துல திருமணத்தை முடிச்சிருக்கலாம், இல்ல திருமணம் முடிஞ்சு சில வருஷங்கள் ஆகி உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் காணப்படலாம். இளம் வாலிப வயதுல ஒரு 10 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை இருக்கலாம், இல்ல வளர்ந்து கொண்டு வருகிற சிறு பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் கடந்து போனதை விட்டுருங்க. இனிமேல் எனக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு அர்ப்பணித்து விடுங்க. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார்னு சொல்லி ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த செய்தியை கேட்கிற அருமையான வாலிப மகன்கள் மகள்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் மனம் இறங்குவீராக. அவர்கள் முதிர் வயதுள்ள தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு தங்கள் வயதுக்கொத்த ரட்சிக்கப்படாத கர்த்தரை அறியாத உலக பிரகாரமான பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்டு இன்று எங்கேயாகிலும் விழுந்து போயிருந்தார் கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. ஆகாத ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து விடுதலையை கொடுங்க. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு வாலிப பையன்களுக்குள்ளாக பொண்ணுங்களுக்குள்ளாக இறங்குவதாக. பாவங்கள் கழுவப்படட்ட ஆண்டவரே. தாய் மறந்தாலும் மறக்காத தேவன், அவளை மறவாதபடி. தகப்பன் கைவிட்டாலும் கைவிடாத தேவன். பேரண்ட்ஸுடைய ஒருவேளை அந்த பாவங்கள், அதன் மூலம் அடைய அந்த பாவங்களின் விளைவாக வருகிற விளைவுகள் உங்க பிள்ளைகளை வாட்டி வதைத்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் அவர்களை புதிய சிருஷ்டியாக மாற்றி எந்தெந்த பாண்டேஜில் இருக்காங்களோ அவர்களையும் அறியாதபடி சொப்பனம் காண்கிறது போலவே அந்த கட்டுகள் அந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து தூக்கி எடுத்து நிறுத்தி மறுபடியும் ஆண்டவரே அவர்கள் சீரான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஒவ்வொரு வயதுள்ளவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதித்து கரத்திலே வல்ல கருவிகளாக பயன்படுத்துங்க. அவளை ஆசீர்வதிங்க. உம்மோடு கர்த்தர் இருக்கிறாராமே என்று சொல்லி இந்த பிள்ளைகளை குறித்து ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தாருங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மட்டும் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.